ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். நல்லா இருக்கீங்களா? தேவனுடைய கிருபையால் விருத்தி அடைகிறீர்களா? சரீர பிரகாரமான இக்கட்டுகள், பாடுகள், மனோரீதியான வேதனைகள், சோதனைகள், பொருளாதார ரீதியான சிக்கல்கள் எப்பொழுதும் நமக்கு இருந்துகிட்டே தான் இருக்குங்க. ஆனால் அவைகளை குறித்து நாம பயந்துகிட்டே உட்கார்ந்துகிட்டு இருந்தோம்னா நம்முடைய வாழ்க்கையில நாம எதையும் சாதிக்க முடியாது. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறபடியால் அதிகாலை நாம் எழுந்த உடனே தேவனுடைய சந்நிதியில் முழங்கால் படியிட்டு நம்முடைய கஷ்டங்கள், பிரச்சனைகள் எல்லாவற்றையும் அவரிடத்தில் சொன்னால் நிச்சயமாக அந்த நாள் முழுவதும் நம்முடைய ஆண்டவர் நமக்கு வெற்றியை தருவார். அவர் அனுதினமும் நம்முடைய பாரங்களை சுமக்கிறவராயிருக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனிதனாக பிறந்து 33.5 ஆண்டுகள் ஜீவித்தார். அதில் 30 ஆண்டுகள் அவர் சாதாரணமாகத்தான் இருந்தார். ஆனால் 3.5 ஆண்டுகள் அவர் மிகப்பெரிய ஊழியத்தை சாதித்தார். அநேக விதமான வியாதிகளால் பீடிக்கப்பட்டிருந்தவர்களை அவர் விடுவித்தார். பிசாசின் கட்டுகளால் பாதிக்கப்பட்டிருந்தவர்களை விடுவித்தார். ஏன் மரித்து போனவர்களை கூட அவர் திரும்பவும் எழுப்பினார். குஷ்டரோகிகளை சுஸ்தமாக்கினார். குருடர்களுக்கு கண் பார்வை கொடுத்தார். நடக்க முடியாதவர்களை நடக்க வைத்தார். அதோடு கெட்டு போயிருந்த மனிதனுடைய சுபாவத்தை சரி செய்வதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார். நம்முடைய சரீரம் தற்காலிகமானதுதான், ஆனால் நம்முடைய ஆத்துமா நிரந்தரமாக ஜீவிக்கிறது. ஆமாம், அதனால்தான் இயேசு கிறிஸ்து சரீர பிரகாரமான சுகத்தை தருவதற்காக மாத்திரமல்ல, அதோடு பரலோகத்திற்குரிய காரியங்களையும் அவர் உபதேசித்தார். எல்லோருக்கும் புரியும்படியாக உவமைகள் மூலமாக உயர்ந்த சத்தியங்களை அவர் விவரித்தார். மிக கடினமான விஷயங்களை கூட ஒரு சாதாரணமான எடுத்துக்காட்டை சொல்லி எல்லோரும் புரிந்து கொள்ளும்படியாக மிக அழகாக பிரசங்கித்தார். இந்த நாட்களிலே ஒரு சிறிய விஷயத்தை கூட ஒரு பெரிய விஷயத்தை போல ஆர்ப்பாட்டம் செய்வதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து எளிமையானவராக, திறமையானவராக இந்த உலகத்திற்கு வந்தார். சாதாரணமானவர்கள் கூட அவர் பக்கம் திரும்பும்படியாக, எல்லோரும் அவருடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும்படியாக அவர் இந்த உலகத்திலே இருந்தபோது பரலோகத்திற்குரிய காரியங்களை அவர் போதித்து வந்தார். அவருடைய வார்த்தைகளில் அன்பு இருந்தது, ஆதரவு இருந்தது. அவருடைய வார்த்தைகளில் ஞானம் இருந்தது. அவருடைய வாயின் வார்த்தைகள் மனிதர்களை அரவணைத்தது, எழுப்பியது. ஏனென்றால் இயேசுவின் வார்த்தைகள் ஜீவனுள்ள வார்த்தைகள். போர் சேவகர்களை அனுப்பி அவரை பிடித்துக் கொண்டு வரச் சொன்ன போது அவர்கள் வெறுங்கையோடு திரும்பி வந்தார்கள். என்னையா, இயேசுவில்லாமல் வந்திருக்கிறீர்கள் என்று கேட்டதற்கு, ஐயா, அவர் பேசுகிறதை கேட்டுக்கொண்டு நாங்கள் போன காரியத்தை மறந்துவிட்டோம். அந்த மனிதர் பேசுவதை கேட்டபோது எவரும் எப்பொழுதும் எங்கும் அப்படி பேசியதை நாங்கள் கேட்டதே இல்லை என்றார்களாம். ஆமாங்க, அவருடைய வார்த்தைகளில் சத்தியம் இருக்கிறது. அவருடைய உதடுகளிலே தயவு இருந்தது. அன்பும் சத்தியமும் கலந்திருந்தது. அது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளிலே வல்லமை இருந்தது. காற்றையும் புயலையும் ஒரே வார்த்தையினாலே அடக்க முடிந்தவராயிருந்தார். சிருஷ்டியை அடக்கி ஆளுகிற வல்லமை படைத்தவராயிருந்தார். பிசாசினுடைய கட்டுக்களை அவிழ்த்து அகற்றுகிற வல்லமையுடைய தேவன் அவர். தன் வாயின் வார்த்தைகளாலே அவர் அற்புதங்களை செய்தார். முடவர்களை எழுப்பினார். வியாதியஸ்தர்களை சுஸ்தமாக்கினார். தன் வார்த்தையாலே அவர் அநேக அற்புதங்களை செய்தார். அவர் தம்முடைய 3.5 ஆண்டுகள் ஊழியத்திற்கு பிறகு அவர் தம்முடைய வந்த காரியம் நிறைவேறும் வகையிலே தம்முடைய சீஷர்களிடத்திலே சொன்னார், மனுஷகுமாரன் மனுஷர் கைகளில் ஒப்புக் கொடுக்கப்படுவார். அவர்கள் அவரை அடித்து அதோடு அவரை சித்திரவதை செய்து அவரை கொல்லுவார்கள். ஆனாலும் 3ஆம் நாளிலே அவர் மீண்டும் உயிர்த்தெழுந்திருப்பார் என்று தம் சீஷர்களுக்கு சொல்லியிருந்தார். ஆனால்
சீஷர்களுக்கோ அது புரியவில்லை. அந்த வார்த்தைகளில் இருந்த சத்தியத்தை உணர்ந்து கொள்ள முடியவில்லை. அதாவது இயேசு கிறிஸ்து பாவிகளுக்காக தன் உயிரை தருவதற்காகத்தான் இந்த உலகத்திற்கு வந்தார் என்ற சத்தியம் அந்த நாளிலே நிச்சயமாக நிறைவேறி இருக்கிறது என்று நாம் அறிந்திருக்கிறோம். அவர் பாவத்திற்குண்டான சம்பளமான மரணத்தை மேற்கொள்ளுவதற்காகத்தான் இந்த உலகத்திற்கு வந்தார். இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று அழைக்கப்பட்ட ஆண்டவர் அந்த பாரமான சிலுவையை அவர் மீது வைக்கப்பட்ட போது அந்த சிலுவையை சுமந்து கொண்டு அவர் கொல்கதா மலையிலே ஏறிச் சென்றார். அப்பொழுதே அவர்கள் ஒன்று குறைய 40 அடிகளை அடித்திருந்தார்கள். அது மட்டுமல்ல, அவரை குத்தி, உன்னை குத்தியது யார் என்று சொல், நீ தீர்க்கதரிசியாச்சே என்று கேலி செய்தார்கள். அவருடைய சிரசின் மீது முள்ளாலான கிரீடத்தை வைத்து 3 அங்குல நீளமுள்ள முட்களால் ஆன கிரீடத்தை அவர் தலையிலே சூட்டி அதில் ரத்தம் வடிந்து கொண்டிருக்கிற நிலையிலேயே அதோடு அவர்கள் விடவில்லை. அவருடைய கைகளிலே ஒரு வஸ்திரத்தால் அவர்களை சுற்றி, நீ யூதருக்கு ராஜாவல்லவா என்று ஏளனம் செய்தார்கள். ஆண்டவருடைய தோள்களின் மீது அந்த பாரமான சிலுவையை வைத்து இந்த கொல்கதா மலை வரையிலும் நடக்க வைத்தார்கள். இழுத்துக்கொண்டு போனார்கள். அந்த வழியினிலே அந்த பாரமான சிலுவையை சுமந்து கொண்டு அநேக முறை அவர் கீழே விழுந்தார் என்று கொஞ்சம் கூட தம்முடைய சரீரத்திலே பலன் இல்லாதபடி ரத்தம் முழுவதும் தாரை தாரையாய் அவர் அந்த வழியிலே சிந்தியதன் காரணமாக பலகீனமான நிலைமையிலே இருந்த ஆண்டவரை அந்த மலையை உச்சியை அடைந்த பிறகு அந்த சிலுவையின் மீது அவரை படுக்க வைத்து அவருடைய கால்களிலே கைகளிலே ஆணிகளால் அறைந்தார்கள். அப்படியே அந்த சிலுவையை தூக்கி நிறுத்தி அந்த நிலத்திலே அந்த சிலுவையை நட்டு வைத்து இறக்கி இவற்றையெல்லாம் அவர்கள் செய்த போது அந்த சிலுவையின் மீது அந்த ஆணிகளில் அவருடைய சரீரம் தொங்கிய போது அந்த சமயத்தில் எவ்வளவோ மரண வேதனையை அவர் அனுபவித்தார். உனக்காகவும் எனக்காகவும் நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரமாக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியைப் போல அவர் நொறுக்கப்படுவதற்காகவே அந்த சிலுவையிலே தன்னுடைய பிராணனை அர்ப்பணிப்பதற்காகவே அந்த சிலுவையிலே அவர் தொங்கினார். அந்த பயங்கரமான அந்த வெயிலிலே, அந்த நிலைமையிலே, அந்த கொல்கதா மலையிலே, அந்த சிலுவையிலே அவர் தொங்கிக் கொண்டிருந்த போது அந்த வழியாக சென்று அநேகர் அவரை பார்த்து, நீர் தேவனுடைய குமாரன், ஆனால் இறங்கி வா, உன்னை நீயே ரட்சித்துக் கொண்டு எங்களையும் வந்து ரட்சித்துக்கொள் என்று ஏளனம் செய்தார்கள், கேலி செய்தார்கள். அந்த ரோம போர் சேவகர்கள் எவ்வளவோ அவரை இம்சித்து சித்திரவதை செய்த போது அவர் தம்முடைய பலம் எல்லாவற்றையும் இழந்து போனார். அப்பொழுது அந்த சிலுவை மீது அவர் உதிர்த்த 7 வார்த்தைகள் எவ்வளவோ உன்னதமானவைகள் என்றால் உங்களுக்கு அந்த 7 வார்த்தைகள் தெரியுமா? அவர் எத்தனையோ வார்த்தைகளை பேசினார், எவ்வளவோ அற்புதங்களை செய்தார். ஆனால் அவர் தம்முடைய மரணத்திற்கு முன்பு பேசின இந்த கடைசி 7 வார்த்தைகளில் எவ்வளவோ பெரிய சத்தியம் இருக்கிறது, அளப்பெரிய அன்பு இருக்கிறது, எண்ணவே முடியாத மன்னிப்பு இருக்கிறது, எவ்வளவோ பெரிய ஆதரவு, ஆசீர்வாதம், பொறுப்பையும் நம்மால் பார்க்க முடியும், சத்தியத்தையும் நாம் உணர்ந்து கொள்ள முடியும். எனவே இன்னொரு முறை கூட அந்த 7 வார்த்தையினுடைய சாரங்களை தியானிக்கலாமா? முதல் வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 34வது வசனம். பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. 2வது வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் 23:43. இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசிலே இருப்பாய். 3வது வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 26 மற்றும் 27ஆம் வசனங்கள். ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்று தாயிடத்திலும் அதோ உன் தாய் என்று யோவானிடத்திலும் சொன்னார். 4வது வார்த்தை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27வது அதிகாரம் 46வது வசனம். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? ஏலி ஏலி லாமா சபக்தானி
5வது வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 28வது வசனம். நான் தாகமாயிருக்கிறேன். 6வது வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 30வது வசனம். முடிந்தது. 7வது வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 46வது வசனம். பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். கவனிச்சிங்களா? முதல் வார்த்தை, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே. 2வது வார்த்தை, இன்று நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய். 3வது வார்த்தை, ஸ்திரீயே, அதோ உன் மகன், அதோ உன் தாய். 4வது வார்த்தை, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? ஏலி ஏலி லாமா சபக்தானி. 5வது வார்த்தை, தாகமாயிருக்கிறேன். 6வது வார்த்தை, முடிந்தது. 7வது வார்த்தை, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். மிக சுலபமாக இந்த வார்த்தைகளை நாம் சொல்லிவிடுகிறோம். ஆனால் அவர் கைகளிலே அடிக்கப்பட்ட அந்த 2 ஆணிகளை சார்ந்து அவருடைய சரீரம் முழுவதும் தொங்கிக் கொண்டிருந்த போது சுவாசிப்பதற்கு கூட எவ்வளவோ கஷ்டப்படுகின்ற அந்த சூழ்நிலையிலே, அந்த வேதனையிலே, அது மட்டுமல்லாமல் அவருடைய சரீரம் முழுவதும் உழுத நிலம் போல ரணகளமாயிருக்கிறது. அந்த ரத்தம் சிந்த நிலையில் அவர் தொங்கிக் கொண்டிருக்கிற போது அவருடைய சரீரம் முழுவதும் டீஹைட்ரேட் ஆகிவிட்டது. காரணம், ரத்தம் முழுவதும் வெளியேறிவிட்டது. அந்த பயங்கரமான சூழ்நிலையிலே, அந்த பயங்கரமான வேதனையின் மத்தியிலே, சாதாரணமாக சிலுவையிலே அறையப்படுகிறவர்கள் கதறுவார்களாம், மரண ஓலம் எழுப்புவார்களாம், அநேக வார்த்தைகளால் திட்டுவார்களாம், தன்னை சிலுவையில் அறைந்தவர்களை பார்த்து சாபம் விடுவார்களாம். ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த சிரமத்திலும் அந்த வேதனையிலும் எல்லா அவமானங்களையும் தாங்கிக் கொண்டு மூச்சுவிட முடியாத போதும் கூட, பிதாவே, இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே, இவர்களை மன்னிங்க என்று சொல்லுகிறார். உங்களுக்கு தெரியுமா, அந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்து செய்த அந்த பிரார்த்தனை இன்றும் கூட உனக்கும் எனக்கும் மன்னிப்பை கொடுக்கிறது. ஏதோ அவரை சிலுவையில் அறைந்த அவர்களுக்காக மாத்திரம் செய்யப்பட்ட பிரார்த்தனை அல்ல இது. இயேசு கிறிஸ்துவின் அன்பை ஏற்காமல், அவருடைய சிலுவையின் மரணத்தை ஏற்காமல், அங்கீகரிக்காமல் அவரை எதிர்க்கிற எல்லாருக்காகவும் கூட அந்த நாளிலேயே இயேசு கிறிஸ்து பிதாவை நோக்கி ஜெபித்தார். இன்றும் கூட பிதாவின் வலது பார்சத்தில் உட்கார்ந்து ஒருவரும் கெட்டுப்போகக்கூடாது என்று நம் எல்லோருக்காகவும் விண்ணப்பம் செய்து கொண்டிருக்கிறார். அன்பு சகோதரனே, சகோதரியே, ஏசப்பா தருகிற இந்த மன்னிப்பை நீ சுதந்திரித்துக் கொள்ளுவாயா? நம்முடைய பாவத்தை நாம் அறிக்கையிட்டால் அவர் நம்பத்தகுந்தவரும் நீதியுள்ளவராயிருக்கிறபடியா நம்ம எல்லா அநீதியிலிருந்தும் நம்மை பரிசுத்தமாக மாற்றுவார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய சகல பாவங்களையும் கழுவுகிறதா இருக்கிறது. நம்புங்க, ஏசப்பாவுடைய அன்பை ஏற்றுக்கொள்ளுங்க. அவர் குற்றவாளியைப் போல சிலுவையில் அறையப்படுவார் என்ற தீர்க்கு தரிசனம் நிறைவேறுகிறபடியாக இயேசு கிறிஸ்துவின் இடப்புறத்திலே ஒரு கள்ளன், மறுபுறத்திலே ஒரு கள்ளன் சிலுவையில் அறையப்பட்டதை நாம் பார்க்கிறோம். அந்த கள்ளர்களிலே ஒரு கள்வன் இயேசு கிறிஸ்துவை பார்த்து, நீ தேவனுடைய குமாரனானால் உன்னை நீயே ரட்சித்துக்கொள், எங்களையும் ரட்சித்துக்கொள் என்றான். ஆனால் அவருடைய வேதனையையும் அவருடைய சிலுவையின் அன்பையும் உணர்ந்திருந்த மற்றொரு கள்ளன் அந்த முதல் கள்ளனை கண்டித்து, நாம் நியாயப்படி தண்டிக்கப்பட்டிருக்கிறோம், ஆனால் இவரிடத்தில் எந்த பாவமும் இல்லை என்று இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். இந்த கள்ளன் தான் பாவி என்பதை ஒத்துக்கொண்டான். இயேசுவோ பாவம் இல்லாதவர் என்பதை உணர்ந்து கொண்டான். தனக்காகவும் கூட சிலுவையிலே அவர் வேதனையை அனுபவிக்கிறார் என்ற உண்மையை உணர்ந்து கொண்டான். அந்த நம்பிக்கையில் தான் ஜெபித்தான், விண்ணப்பம் செய்தான். அவ்வளவு வேதனையிலும் கூட அந்த விண்ணப்பத்தை கேட்ட ஆண்டவர் அவனை பார்த்து, இன்று நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று வாக்கு கொடுத்தார். ஆமாங்க, இயேசு கிறிஸ்து நம்மை பரலோகத்திற்கு கொண்டு சேர்க்க முடிந்தவர். அவர் இந்த உலகத்திற்கு வந்து நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்து, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் சேரான் என்ற பிரகாரமாக அந்த கள்வனை பார்த்து, இன்று நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்றார், வாக்கு கொடுத்தார். எந்த பாவியையும் அவர் சேர்த்துக் கொள்வார் என்றும், எவ்வளவு பெரிய பாவத்தையும் அவர் மன்னிப்பார் என்பதையும் விசுவாசிங்க. நீங்களும் முழங்கால் படிட்டு ஜெபித்தால் இன்றும் உங்களோடு கூட ஆண்டவர் கட்டாயம் பேசுவார். உங்கள் பாவங்களை மன்னிப்பார், உங்கள் நிலைமைகளை மாற்றுவார். மூன்றாவதாக, ஏற்கனவே எவ்வளவோ வேதனையோடு அந்த சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கின்ற ஆண்டவர் தன் தலைகளை உயர்த்தி பார்த்தபோது தன் சீஷனான யோவானையும் தன் தாயாகிய மரியாளையும்
காண்கிறார். ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்று அந்த தாயை தன்னுடைய சீஷனிடத்திலே ஒப்புக் கொடுத்தார். ஒரு தாயுடைய ஆதரவை பெற்றுக்கொண்டதைப் போல இயேசு கிறிஸ்துவின் கட்டளையை ஏற்றுக்கொண்டு அவருடைய ஆதரவுகளை பெற்றுக்கொண்டிருந்த அந்த யோவான், தாயை போன்று ஆண்டவரை இழக்கப் போகிறான் என்பதை உணர்ந்த ஆண்டவர் யோவானிடத்திலே, யோவான், அதோ உன் தாய் என்று ஒருவரிடத்திலே ஒருவரை ஒப்புக் கொடுத்தார். வயது சென்றவளாகும் போது உன்னுடைய தாயை அசட்டை பண்ணாதே என்ற வார்த்தைகளை அந்த இடத்திலே நிறைவேற்றினார். அதேபோல சிநேகிதன் என்பவன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான் என்ற தேவ வசனம் கூட அங்கே நிறைவேற்றினார். காலை 9 மணிக்கு ஆண்டவரை சிலுவையில் அறைந்தார்கள். மதியம் 3 மணி வரை அவர் சிலுவையிலேயே தொங்கிக் கொண்டிருக்கிறார். அடுத்தடுத்து இந்த வார்த்தைகளை அவர் வரிசையாக சொல்லவில்லை என்றாலும் வார்த்தைக்கு வார்த்தை கொஞ்சம் கேப் இருப்பதை நாம் கவனிக்கலாம். அதுவரைக்கும் அந்த தாயும் யோவானும் அந்த சிலுவையின் அருகே இருக்கிறார்கள். உமக்காக பிராணனையும் கொடுப்பேன் என்ற பேதுரு எப்பொழுதோ அந்த இடத்தை விட்டு போய்விட்டான். இன்னும் எத்தனையோ பேர் அவரால் அற்புத அடையாளங்களை கண்டவர்கள் அந்த இடத்தை விட்டு போய்விட்டார்கள். இப்பொழுது அந்த தாயும் அந்த சீஷனும் கூட அங்கே இருந்து போகிறார்கள். இப்பொழுதோ நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறார் என்று சொன்ன ஆண்டவர் பிதாவினாலும் கூட கைவிடப்பட்ட ஒரு நிலை. காரணம், உன்னுடைய என்னுடைய பாவங்கள் அவர் மீது வந்தபோது, உனக்கான எனக்கான தண்டனையை அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டி வந்தபோது பிதா தம்முடைய குமாரனை கைவிட வேண்டி வந்தது. தனிமையில் நம்முடைய இயேசப்பா சர்வ லோகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனுடைய பாவத்தையும் சுமந்தார். அந்த சிலுவையிலே அந்த தண்டனை முழுவதும் அவர் மீது வந்தபோது, தேவ கோபம் அவர் மீது வந்தபோது, அதை தாங்க முடியாத வேதனையால், என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர், ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று அவர் வேதனையோடு சொன்னதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். இதற்கு முந்தைய வார்த்தைகளை மனிதர்களோடு அவர் பேசினார். இந்த 4வது வார்த்தை தேவனோடு அவர் பேசிய வார்த்தை. ஏன் என்னை கைவிட்டு விட்டீர்? இந்த பாவங்களை, இந்த சாபங்களை, இந்த தண்டனைகளை நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேனே, இதை என்னால் தாங்க முடியவில்லையே என்ற அந்த வேதனையோடு அவர் இந்த 4வது வார்த்தையை அங்கே வெளிப்படுத்துகிறார். அதனால தாங்க ஏசப்பான்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏசப்பா என்னுடைய பாவத்தை சுமந்தார், என்னுடைய பாவத்தின் தண்டனையை சுமந்தார். புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்காகவும் உங்களுடைய பாவத்துடைய தண்டனையை சுமக்கிறதுக்காகவும் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். நீ உன்னுடைய பாவ பாரங்களை சுமக்க வேண்டியதும் உன்னுடைய சாபங்களை நீ தாங்க வேண்டிய அவசியமும் உனக்கில்லை. இன்றே இயேசுவை நோக்கிப்பார். இப்பொழுதே உன்னை இவ்வளவாய் அன்பு கூர்ந்த ஆண்டவரிடத்திலே உன் வாழ்க்கையை அர்ப்பணித்து விடு. 5வதாக தாகமாயிருக்கிறேன் என்று அவர் சொன்னார். எப்பொழுது தந்தைக்கும் குமாரனுக்கும் இருக்கிற அந்த சம்பந்தம் அற்றுப்போய்விட்டதோ, அப்பொழுது தன்னந்தனியாக ஏசப்பா நம்முடைய பாவங்களை சுமந்தார். அப்போதுதான் அவர் தாகமாயிருக்கிறேன் என்றார். தாவீது சொன்னான் அல்லவா, என் ஆத்துமா வாஞ்சிக்கிறது, ஜீவனுள்ள தேவன் மேல் வாஞ்சையாயிருக்கிறது, அவர் மேல் தாகமாயிருக்கிறது. மானானது நீரோடைகளை வாஞ்சிக்கிறது போல என் ஆத்துமா தேவனை வாஞ்சித்து கதறுகிறது. ஒவ்வொரு மனிதனுடைய இருதயத்திலும் ஒரு வாஞ்சை இருக்கிறது, ஆத்துமார்த்தமான தாகம் இருக்கிறது, ஆவிக்குரிய வாஞ்சை. ஆனால் அவர்கள் எல்லாரும் இயேசுவை தங்கள் சொந்த இரட்சகராக இன்னும் அங்கீகரிக்கவில்லை என்பதால் அவர்களின் வாஞ்சை நிறைவேறவில்லை. ஏதேதோ சேப தவங்களோடு, எவ்வளோ ஆச்சாரமான பக்தியோடு தங்களை திருப்திப்படுத்திக் கொள்ள முயற்சிக்கிறார்களே தவிர அந்த தீராத தாகம். ஓ தாகமாயிருக்கிறவர்களே, நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள், பணமும் இல்லாமல் விலையும் இல்லாமல் வந்து வாங்கி பருகுங்கள் என்று சொன்ன இந்த ஆண்டவருடைய வார்த்தைகளை சிலர் உணராமல் இருக்கிறார்கள். நான் தரும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாது என்ற ஆண்டவருடைய வார்த்தையை மறந்து போகாதீங்க. தாகம் தீர்க்கக்கூடிய அவரே தாகமாயிருக்கிறேன் என்றார். காரணம், உன்னுடைய என்னுடைய தாகத்தை, அந்த தாகத்துக்காக வர வேண்டிய தண்டனை எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொண்டார். எத்தனையோ பேர் இந்த நாட்களில் பண தாகத்தோடு முன்னேறி கொண்டிருக்கிறார்கள், உலக தாகங்களோடு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏதோ ஒரு லட்சியம், தீராத ஒரு ஆசை தாகம் என்கிறார்கள். இன்னும் சிலர் பாவத்திற்காக தாகத்தோடு இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவரோ தேவனுக்காக தாகமாயிருக்கிறார். நான் தாகமாயிருக்கிறேன். 6வது வார்த்தையாக, சுவாசிக்க கூட முடியாமல் அவர் வந்த காரியம் நிறைவேறிவிட்டது. மனுக்குலத்தின் பாவத்துக்காக பரிகாரம் செய்து விட்டேன், பலியாக என் உயிரையே கொடுத்திருக்கிறேன் என்ற ரீதியில் நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்படுத்தப்பட்டார்,
நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தமாக அவர் நொறுக்கப்பட்டார். அதோடு நமக்கு சமாதானத்தை உண்டாக்கும் ஆக்கினை அவர் மேல் சுமத்தப்பட்டது. இந்த சிலுவையிலே தன் மூச்செல்லாம் பிடித்துக்கொண்டு 6வது வார்த்தையாக முடிந்தது என்று அவர் சொன்னார். கடைசியாக ரட்சிப்பின் காரியம் முழுமையடைந்து விட்டது என்று சொன்ன ஆண்டவர், பிதாவே, இதோ உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்றார். இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் அது தோல்வி அல்ல. ஜீவனை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு என்று சொன்ன ஆண்டவர் தம் ஜீவனை நமக்காக கொடுத்தார். சிலுவையின் காரியங்களை சாதித்து தம்முடைய ஆவியை தம் பிதாவின் கைகளில் ஒப்புவித்தார். சிலுவையிலே வெற்றியை சாதித்தார். மரணத்தின் நுகம் முறித்தெறியப்பட்டது. மரணத்திற்கு அதிகாரியான பிசாசானவனை தம்முடைய மரணத்தினாலே அழித்து போட்டார். மரண பயத்தால் அடிமைத்தனத்திற்குள்ளான யாவரையும் விடுதலை பண்ணும்படி அப்படி செய்தார். இந்த நாளிலும் இந்த ஆண்டவரை நீ விசுவாசிப்பாயானால் நீயும் விடுவிக்கப்படுவாய், மன்னிக்கப்படுவாய், அவருடைய ராஜ்யத்தின் வாரிசாக்கப்படுவாய். அவர் சிலுவையிலே உதிர்த்த இந்த 7 வார்த்தைகளையும் திரும்ப திரும்ப இந்த ரெஃபரன்சஸை படித்து நீங்கள் தியானித்திருங்கள். எவ்வளவு அன்பு, எவ்வளவு அர்ப்பணிப்பு, எவ்வளவு தியாகம், எவ்வளவு சமர்ப்பணம், எவ்வளவு பெரிய ரட்சிப்பின் காரியம் நம்முடைய ஆண்டவர் சிலுவையில் நிறைவேற்றியிருக்கிறார். எவ்வளவோ உயர்ந்த நற்செய்தியை தம் 7 வார்த்தைகள் மூலமாக நம் எல்லோருக்கும் கொடுத்திருக்கிறார் என்பதை உணர்ந்து நாமும் கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலம் இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு அவருடைய சாட்சிகளாக வாழ முயற்சிக்கலாம். பிரார்த்தனை. பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, எங்களுக்காக இந்த உலகத்திற்கு வந்து நீர் மேற்கொண்ட இந்த சிலுவை தியாகத்திற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம் ராஜா. அற்பர்களும் பாவிகளும் ஆகிய எங்களை மன்னித்ததற்காக நன்றி சொல்கிறோம் ராஜா. எங்கள் பாவத்தால் வரவேண்டிய தண்டனைகளை நீர் ஏற்றுக்கொண்டதற்காக நன்றி ஐயா. அந்த சுட்டெரிக்கும் வெயிலில், அந்த மத்தியான வேளையிலே ஏறக்குறைய 6 மணி நேரம் அந்த சிலுவையிலே நீர் தொங்கின போது நீர் சொன்ன 7 வார்த்தைகளை நாங்கள் தியானித்தோமே. எவ்வளவு அன்பு, எவ்வளவு கருணை, எவ்வளவு தயவு, எவ்வளவு பெரிய சத்தியம் என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம் ராஜா. எங்கள் பாவங்களை மன்னித்ததற்காக உமக்கு நன்றி அப்பா. நீர் சிலுவையிலே உதிர்த்த அந்த 7 வார்த்தைகளின் சாரங்களை நாங்கள் உணர்ந்து எங்கள் வாழ்க்கையை வாழ நீங்கள் கிருபை செய்யுங்க. நாங்களும் எங்கள் சத்துருக்களை நேசிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. நாங்கள் இந்த உலகத்தை அல்ல, பரலோக ராஜ்யத்தை நேசிக்க கிருபை செய்யுங்க. நாங்கள் எங்கள் தாய் தகப்பன்மாரை மதிக்கவும், அன்பு கூறவும், பொறுப்புகளை உணர்ந்து கொள்ளவும் எங்களுக்கு கிருபை செய்யுங்க. எங்களுடைய ஒவ்வொரு அடியிலும் உம்முடைய கரத்தை பிடித்துக்கொண்டு உம்முடனே கூட எங்கள் சிலுவை எடுத்துக்கொண்டு உம்மை பின்பற்றி வருவதற்கு இந்த நிகழ்ச்சியை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் நீங்க கிருபை செய்யுங்க ராஜா. ஆவிக்குரிய வாஞ்சையோடு உம்முடைய வார்த்தைகளை தேடி, உம்முடைய சந்நிதியை தேடி ஓடி வருகிற கிருபை எங்களுக்கு அருளுங்கப்பா. எங்களுடைய வாழ்க்கையிலும் கூட நீர் எங்களுக்கு ஒப்புக் கொடுத்திருக்கிற வேலையை நாங்கள் முடிப்பதற்கு, நாங்கள் இந்த உலகத்தை விட்டு வரும்போது உம்முடைய கரங்களில் எங்கள் இருதயத்தையும் எங்கள் வாழ்க்கையையும் ஒப்புக் கொடுத்து உம்முடைய ராஜ்யத்தின் வாரிசாவதற்கு உதவி செய்யுங்கப்பா. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய தழும்புள்ள கரங்களால் தொடுங்க ராஜா. இன்னும் உம்முடைய சௌந்தரியத்தை காண முடியாத நிலையில் இருக்கிறவர்களுடைய மனக்கண்களை திறங்க ராஜா. நொறுங்குண்ட இருதயத்தோடு உம்மையே சார்ந்து கொண்டு உம்மையை ஆராதிக்கிற கிருபையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் அருள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். சுமந்த
தேவனுக்கு ஸ்தோத்திரம். முழங்கால் படிட்டு ஜெபிங்க. ஆண்டவருடைய சிலுவை மரணத்தை தியானிங்க. பெரிய ஆசீர்வாதத்தை பெறுவீங்க. பெரிய உயர்வையும் சமாதானத்தையும் அனுபவிப்பீங்க. உங்க வாழ்க்கையில கூட இந்த மன்னிக்கிற மனசையும், அந்த அன்பு கூறுற மனசையும், தயையும், அந்த பொறுப்போடு இருக்கிற இருதயத்தையும் நாம பெற்றுக்கொள்ள முடியும். அவருடைய சிலுவை மரணம் நமக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்கும். நம்முடைய இயேசு கிறிஸ்து இறந்து போன ஆண்டவர் அல்ல, அவர் மரித்து போனவராய் இருப்பாரானால் இது போன்ற நிகழ்ச்சிகள் மூலமாக அவருடைய நற்செய்தியை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. கிறிஸ்து எழுந்திராவிட்டால் நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருந்திருப்பீர்கள் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. மரித்து போன இயேசு கிறிஸ்து 3ஆவது நாளில் அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். நரகத்தின் அதிகாரத்தை அழித்து, பாதாளத்தை அவர் ஜெயித்து, பிசாசானவனுடைய தலையை நசுக்கி நம்முடைய பாவத்திற்கு பரிகாரம் செய்த ஆண்டவர் 3ஆவது நாளிலே சொன்னபடி உயிர்த்தெழுந்தார். அவர் ஜீவனுள்ளவர் என்று அநேக சந்தர்ப்பங்களிலே அநேகருக்கு தம்மை ஜீவனுள்ளவராக அவர் வெளிப்படுத்தினார். ஏறக்குறைய 40 நாட்கள் அவர் பூலோகத்திலேயே சஞ்சரித்திருந்தார். அநேக பக்தர்கள் அவரை பார்த்து கொண்டிருக்கிற வேளையிலே அவர் ஆகாயத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அப்போது வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருந்த சீஷர்களிடத்தில் தூதர்கள் சொன்ன காரியம் என்னவென்றால், கலிலேயரே, நீங்கள் ஏன் அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாகவே இயேசு வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே அவர் திரும்பவும் வருவார் என்று அந்த தூதர்கள் சொன்னார்கள். இயேசு கிறிஸ்து சொன்ன பிரகாரமாக, நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படியாக நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன் என்ற வார்த்தை 100க்கு 100 உண்மை. இதோ நான் சீக்கிரமாய் வருவேன் என்று சொன்ன ஆண்டவர் அதிசீக்கிரமாய் வரப்போகிறார். இந்த சிலுவையின் தியாகத்தை நீங்கள் நம்பாமல் விட்டால், அதே சிலுவையின் மூலமாக வருகிற பாவ மன்னிப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ளாமல் விட்டால், சிலுவையில் அவர் சிந்திய இரத்தத்தின் மூலமாக உங்களுடைய பாவங்கள் கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு நீ பரிசுத்தமாகாவிட்டால், அவர் வரும்பொழுது நீ வெட்கப்பட்டு நிற்பாய். அது மட்டுமல்ல, அவர் வருகையில் நீ கைவிடப்பட்டு விடுவாய். எனவே இப்பொழுதே இந்த ஆண்டவரை உன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள். உன்னுடைய சாபங்களுக்காக, உன்னுடைய பாவங்களுக்காக அவர் அடிக்கப்பட்டதால் எப்பொழுது இந்த கிறிஸ்துவை நீ உன் இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறாயோ அப்பொழுதே உன் வியாதியிலிருந்து விடுதலை, உனக்கு சுகமும் கிடைக்கும், உனக்கு சமாதானமும் சந்தோஷமும் உண்டாகும். நீ செய்கிறவைகளும் ஆசீர்வதிக்கப்படும். பாடுகள் மாற வேண்டும், கஷ்டங்கள் தீர வேண்டும் என்று ஜெபிக்க வேண்டும் என்று சொல்கிறீர்களே தவிர, பாடுகளிலிருந்தும் கஷ்டங்களிலிருந்தும் நம்மை விடுவிப்பதற்காக இயேசு செய்த இந்த பெரிய சிலுவையின் தியாகத்தை நீ விசுவாசிப்பாயானால், நீ முழங்கால் படிட்டு ஜெபிப்பாயானால், கண்டிப்பாக சுகமும் விடுதலையும் ரட்சிப்பும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும். உங்களுக்காக நாங்களும் ஜெபிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால், உங்கள் ஜெப தேவைகளையும் அவசரங்களையும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். ஒரு டெலிஃபோன் மூலமாக நீங்கள் தெரியப்படுத்தலாம், அல்லது இமெயில் லெட்டர் மூலமாக எங்களுக்கு தெரியப்படுத்தலாம், அல்லது ஒரு லெட்டர் எழுதுங்க. நீங்கள் எந்த விதத்தில் உங்கள் ஜெப தேவைகளை எங்களுக்கு தெரியப்படுத்தினாலும் எப்பொழுதும் நாங்கள் உங்களுக்காக தேவ சமூகத்தில் ஜெபிக்க தயாராக இருக்கிறோம். நிச்சயமாக தேவன் உங்களுக்கு பதில் தருவார். இன்னொரு விஷயத்தை நீங்கள் மறந்துடக்கூடாது, நீங்களும் கூட முழங்கால் படிட்டு பிரார்த்தனை செய்யுங்க. அப்பதான் தேவனுடைய முழுமையான விடுதலையை நாம உணர முடியும். கல்வாரி தரிசனம் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக தேவனுடைய வார்த்தைகளை அநேக சேனல்களிலே, அநேக சமயங்களிலே நாங்கள் உங்களுக்காக ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறோம். இந்த ஊழியம் தொடர்ந்து நடைபெற வேண்டுமென்றால் அதற்கு உங்களுடைய உதவி தேவை என்பதை நான் சொல்ல தேவையில்லை. எனவே ஒருவேளை ஆண்டவர் உங்கள் இருதயத்தில் ஏவுவாரானால், உங்கள் விவரங்களையும் உங்கள் காணிக்கைகளையும் அனுப்ப விரும்பினால், ஆன்லைன் மூலமாகவோ, டிடி மூலமாகவோ, எம்ஓ மூலமாகவோ உங்கள் நன்கொடைகளை அனுப்பலாம். நீங்கள் அனுப்புகிற நன்கொடைகள் தேவ ஊழியத்திற்கு பயன்படுத்தப்படுகிறது. அதற்கென்ற ஆசீர்வாதங்களையும் பலனையும் ஆண்டவர் உங்களுக்கு தர வேண்டும் என்று உங்களுக்காக நாங்கள் விண்ணப்பம் செய்கின்றோம். இன்னும் இதை குறித்த மேலதிக விவரங்கள் தேவையென்றால் 08939393939 என்ற நம்பருக்கு போன் பண்ணி தெரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவருக்கு சித்தமானால் மறுபடியும் சந்திக்கலாம். அதுவரைக்கும் தேவனுடைய மகா கிருபை உங்களுக்கு துணையாயிருப்பதாக. உங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் எழுத வேண்டிய முகவரி ஜெய்பால் ஃபவுண்டேஷன்ஸ், இலக்கம் 29, நியூ காலனி ரோட், வேளச்சேரி, சென்னை 6,42,00,000.